வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கான்செப்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஒரு காசு வந்து இன்ன தேதிக்கு என்ன அதோட மதிப்போ அதே மதிப்பு வந்து இன்னொரு ஒரு சில காலங்கள் தள்ளி இருக்காது. ஸோ அதுதான் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 110 ரூபா ஆகுது, செகண்ட் இயருக்கு 121 ரூபா ஆகுது. ஸோ 21 ரூபா கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் வேல்யூ. அதுவே அந்த 100 ரூபான்றது ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ அந்த 21 ரூபா தான் வந்து அந்த பணத்தோட எவ்வளோ மதிப்பு கூட்டியிருக்குன்றது. அதனால நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் கணக்கில் வச்சு தான் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கும்போது வட்டி வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து டெபாசிட்டாக நீங்கள் போடுறீங்கன்னா வட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பணத்தோட மதிப்பு வந்து ரெகுலராக கூடிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.